அதாவது தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரை என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். நல்லா சத்தமா சொல்லுவோம், காப்பாற்றுகிற கர்த்தர், கூப்பிடுதல்களை கேட்கிற கர்த்தர், விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். ஏன் கேட்டா அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். ஆதலால் அவர் எப்படி சொல்லுது பாருங்க, எல்லா மிருக ஜீவன்களும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா, எல்லா மிருக ஜீவன்களுக்கும் அவர் சாப்பாடு கொடுக்குறாரா. அதுவும் எப்படி கொடுக்குறாரா? நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், பிராணிகளின் வாஞ்சையவே திருப்தியாக கொடுப்பார்னா நீதிமானின் ஆசையை அதை விட திருப்தியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு ஏன் கொடுக்கிறார்னா கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். அதாவது சகல பிராணிகள் மேல, சகல ஜீவன்கள் மேல அவர் ரொம்ப தயவுள்ளவராக இருக்கிறபடினால்தான் அதுக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, அதுவும் திருப்தியாக கொடுக்குறாரு. கையை தட்டுங்கன்றேன்.